மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். ஆண்குறி, அதாவது சிறிய ஆண்குறி, அதற்குரிய மைக்ரோ பீனிஸ் என்று சொல்லுவோம், அதற்குரிய சிகிச்சை முறைகளை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு ஆணும் முக்கியமாக கவனிக்க வேண்டும். தன்னுடைய மனைவியை அல்லது தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை, தன்னுடைய பெண் நண்பியை, அதாவது சிறிய ஆண்குறியை வைத்து கொண்டும் கூட அவராலே திருப்திப்படுத்த முடியும். எனவே பல ஆண்கள் என்ன பிரச்சனை என்றால், எனக்கு ஆண்குறி சின்னது என்று நினைத்து கொண்டு யோசித்து கொண்டு அதன் மூலமாக அவர்களுடைய இந்த பாலியல் வாழ்க்கையை, பாலியல் செக்ஷுவல் லைஃபை அவர்கள் பழுதாக்கி கொண்டு இருக்கிறார்கள். எனவே அந்த நிலைமைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஒருவருமே வரக்கூடாது என்றபடியால் தான் இந்த பகுதியை பற்றி நாங்கள் சொல்லிக் இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்லே பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அல்லது மணி சின்னத்தை பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராமிலும் ஃபாலோ அப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்த தவற வேண்டாம். நேரடியாக என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் இன்ஸ்டாகிராம் அல்லது இமோ அல்லது வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே கடைசியாக நாங்கள் இந்த டெஸ்டோஸ்டெரோன் எனப்படுகிற சிகிச்சையை பற்றி பார்த்தோம். எனவே என்னிடம் வருகின்ற அல்லது என்னிடம் ஆலோசனையை பெறுகின்ற நோயாளிகள் அவர்களுடைய ஆண்குறி சிறிதாக இருக்குமாக இருந்தால் அவருடைய பொருளாதார அடிப்படையிலே நான் கட்டாயமாக அவர்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டெரோன் எனப்படுகிற சோதனையை செய்யும்படி நான் வலியுறுத்துவேன். என்ன, எங்களுடைய நாட்டிலே ஏறக்குறைய $75 அமெரிக்கன் அல்லது எங்களுடைய நாட்டினுடைய காசின்படி, இலங்கை காசின்படி $25,000 கிட்ட அந்த சோதனைக்கு முடிவடைகிறது. எனவே எவ்வளவு விரைவாக இந்த டெஸ்டோஸ்டெரோன் குறைபாடு என்று கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு விரைவாக நாங்கள் அவருக்கு சிகிச்சையை தொடங்கினால் அவர் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடியதாக இருக்கும். ஏர்லி ட்ரீட்மெண்ட் கிவ்ஸ் த பெஸ்ட் ரிசல்ட்ஸ். எவ்வளவுத்துக்கு விரைவாக, அது சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், பெரிய ஆட்களாக இருக்கலாம், எவ்வளவுக்கு விரைவாக நாங்கள் இந்த சிகிச்சையை தொடங்குகிறோமோ அவருக்கு விரைவாக நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதே நேரத்தில் இவருக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி மைக்ரோ பீனிஸ் வருகிறது என்று சொல்லி நான் சொன்னேன், பல காரணங்களை சொன்னேன். அந்த காரணங்களை நாங்கள் கண்டுபிடித்த பிற்பாடு அவற்றுக்குரிய சிகிச்சையை நாங்கள் கொடுக்க வேண்டும். உதாரணமாக அவருக்கு டெஸ்டோஸ்டெரோனாக இருந்தால் அதை சிகிச்சை கொடுக்கலாம், அல்லது அவருக்கு இந்த கபச்சுரப்பி என்று சொல்லப்படுகிற அல்லது ஹைப்போதேலமஸ் என்று சொல்லப்படுகிற பகுதியிலே ஏதாவது மூளையினுள்ளே பிரச்சனை இருக்கலாம், மூளையினுள்ளே கட்டி கூட இருக்கலாம். எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட பெண்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த சின்ன பெண்களுக்கு, அதாவது திருமணம் முடிக்காத, பாலியல் உறவை வைத்து கொள்ளாத அல்லது பால் கொடுக்காத, அதாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு பால் கொடுக்காத பெண்களுக்கு அவர்களுடைய மார்பக பகுதியில் இருந்து பால் சுரக்குமாக இருந்தால் அது மூளையிலுள்ளே கபச்சுரப்பியிலே கட்டியாக இருக்கலாம். அதை நாங்கள் புரோலாக்டின் எனப்படுகிற ஹோமோன் கூடுதலாக வருகின்ற போது இது ஏற்படுகிறது. இந்த புரோலாக்டின் எனப்படுகிற ஹோமோன் எங்களுடைய பிட்யூட்டரி கிளாண்ட் கபச்சுரப்பியிலிருந்து கூடுதலாக சுரப்பதற்கு காரணம் என்ன? அந்த கபச்சுரப்பியிலே, அந்த பிட்யூட்டரி கிளாண்டிலே ஏதாவது புற்றுநோய் கட்டிகள் இருக்கலாம். எனவே கட்டாயமாக ஒவ்வொரு பெண்ணும் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். திருமணம் முடிக்காமல், பால் கொடுக்காமல் பிள்ளைகளுக்கு, அதே நேரத்தில் பாலியல் உறவை வைத்துக் கொள்ளாமல் அவர்களுக்கு அவருடைய பிரஸ்டில் இருந்து, மார்பகங்களிலிருந்து பால் சுரக்க முடியாது. இது ஒரு பயங்கரமான நிலைமை. அதே போலதான் ஆண்களுக்கு இந்த மைக்ரோபீனிஸ், சின்ன அவருடைய ஆண்குறி சிறிதாக இருக்கின்ற போது கவனித்துக் கொள்ள வேண்டும். என்ன, அது ஒரு பெரிய ஒரு நோயினுடைய ஒரு அறிகுறியாக இருக்கலாம். என்றபடி நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், ஒரு அன்பர் என்னிடம் வந்தார். அவருடைய வயது 22. பார்க்கின்ற போது அவருக்கு வேறு பிரச்சனை, பாலியல் பிரச்சனை, தனது நண்பியுடன் தொடர்பு கொள்ள முடியாது. பார்க்கின்ற போது அவருடைய விதப்பை சுருங்கி இருந்தது. அவர் குளிர் பிரதேசத்தின் வந்தபடியாலே நான் யோசித்தேன், இந்த குளிர் காரணமாகத்தான் இப்படி இருக்கிறது. பார்க்கின்ற போது அது விதப்பையினுள்ளே 2 விதைகளும் இல்லை. இந்த விதைகள் 2 வயிற்றினுள்ளே இன்காயினல் ஏரியா என்று சொல்லப்படுகிற இடுப்பு பகுதியிலே அப்படியே இறுகி இருக்கிறது, கீழே இறங்காமல். அது என்னவாக மாறலாம், ஒரு புற்றுநோயாக மாறலாம். அவருக்கு
செக்ஸ் இல்லாட்டியும் பரவாயில்லை, அவர் உயிர் வாழக்கூடியதாக இருக்கும் அந்த 2 விதைப்பைகளை நாங்கள் ஆற்றுகின்ற போது இது முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இல்லாட்டி அந்த அவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டு மரணம் என்றபடியினாலே இந்த அதாவது சின்ன ஆண்குறி அல்லது மைக்ரோபீனிஸ் இருக்கின்ற போது வேற ஒரு நோயினுடைய அறிகுறியாக கூட இது இருக்கலாம். இதை நாங்கள் முற்றிலுமே கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒன்று. அதே நேரத்தில் சில பரம்பரை நோய்கள், அதாவது ஜெனட்டிக், உங்களுக்கு தெரியும், பரம்பரை அலகு அல்லது குரோமோசோம், இவற்றின் காரணமாக ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு நாங்கள் பெருசாக சிகிச்சை, வெளிநாடுகளிலே கூட நன்றாக மருத்துவம் விருத்தி அடைந்த நாடுகளிலே கூட இதற்குரிய பெரிய சிகிச்சை இது மட்டும் கண்டுபிடிக்கப்படவில்லை. நான் முதல்ல சொன்னேன் கிளின்ஃபில்டர்ஸ் அப்படின்னு பல நோய் பேர்களிலே நோய்கள் இருக்கின்றது. அது பரம்பரையாக அல்லது பரம்பரை அலைகள் மூலம், அதாவது சொல்லுவோம் ஜெனட்டிக் கண்டிஷன் என்று சொல்லுவோம், பரம்பரை அலையின் மூலமாக கடத்தப்படுகிற நோய்கள் என்று சொல்லுவோம். இவற்றுக்கு சிகிச்சை இன்னுமே கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் தேவை என்றால் அதற்கு நாங்கள் என்ன சொல்லலாம், முக்கியமாக நாங்கள் அவர்களுக்கு என்னத்தை கொடுக்கலாம், இந்த பிரச்சனை கொடுக்கலாம். அதே நேரத்திலே இந்த ஒரு வளர்ந்தவர், உதாரணமாக 20 வயதுக்கு மேற்பட்டவர், அவருக்கு இந்த டெஸ்டெஸ்டரோன் நாங்கள் அவருக்கு இந்த டெஸ்டெஸ்டரோன் ரத்தத்திலே குறைந்திருக்கின்ற வைங்க. இந்த ரத்தத்திலே குறைந்திருந்தால் நாங்கள் அவருக்கு சிகிச்சை அளிக்கின்ற போது இந்த 20 வயசுக்கு பிறகு சிகிச்சையை தொடங்குகின்ற, அதாவது விளவத்துக்கு வெள்ளலை, வெள்ளனை, அதாவது ஏர்லி லைஃப்பில் அதாவது தொடக்க ஆரம்ப காலத்திலேயே ஒரு பிள்ளை பிறந்து ஆரம்ப காலத்திலேயே இந்த டெஸ்டெஸ்டரோன் ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் தொடங்கினால், சிகிச்சையை தொடங்கினால் மிக நல்ல பயன் கிடைக்கும். ஆனால் 20 வயசு 18-20 வயசுக்கு பிறகு தொடங்கினால் அதனுடைய எஃபிகசி என்று சொல்லுவோம், அதனுடைய எஃபிஷியன்சி என்று சொல்லுவோம், அதனுடைய அந்த எதிர்பார்ப்பு, அதனுடைய அந்த வெளியில் வருகின்ற எதிர்பார்ப்பானது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் நாங்கள் அதை கைவிட போகிறது இல்லை. ஏனெனில் அவர் ஒரு ஆணாக இருக்க வேண்டும். எனவே இப்படியும் அதாவது ஒரு ஆண் என்பவர் ஆணாக பிறந்தால் ஒரு பெண்ணுடன் பாலியல் ரீதியான செக்ஸை, உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அதற்கு ஆண் என்று சொல்லி நாங்கள் ஆண் என்று சொல்லி அவரை நாங்கள் பெயரிட முடியாது. வேறு பாலினம் என்று தான் அவரை நாங்கள் சொல்ல முடியும். என்றபடினாலே நாங்கள் பிந்திய காலத்தில் இந்த டெஸ்டெஸ்டரோனை தொடங்கினால் முதல் காலத்தில் தொடங்குகிறேன் விட எதிர்பார்த்த பலன் கிடைக்காவிட்டாலும் நாங்கள் சும்மா இருக்க போவதில்லை. கட்டாயமாக அதற்குரிய சிகிச்சையை நாங்கள் அளிப்போம். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியுங்களா, அங்கே இங்கே பார்த்து போட்டு எங்களுக்கு தொடர்பு கொள்ளுகிறாள். மெக்கானிக்கல் டிவைசஸ் கூட இப்போது வந்திருக்கின்றது. இந்த ட்ராக்ஷன் டிவைசஸ் என்று சொல்லுவோம், ஆண்குறியை பெரிதாக்குவதற்குரிய ட்ராக்ஷன் டிவைசஸ். இவற்றுக்கு பெரிதான ஒரு நன்மை கிடைக்கிறதா என்று சொல்லி இதுவரையுமே கண்டுபிடிக்கப்படவில்லை. என்றாலும் கூட உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த ட்ராக்ஷன் டிவைஸ் சொல்லப்படுகிற மெக்கானிக்கல் டிவைசஸ் என்று சொல்லப்படுகிற ஆண்குறியை உங்களுடைய மனைவியுடன் அல்லது பெண்ணுடன் தொடர்பு கொள்ளுகின்ற போது பெரிதாக்குகிற உபகரணங்கள் இருக்குன்னு நான் அவற்றினுடைய சிகிச்சை முறைகள் இன்னும் நன்றாக ஒரு பலனளிக்கவில்லை. அதே நேரத்திலே உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் சர்ஜரி செய்யலாம். சர்ஜரியினுடைய பெலனோபிளாஸ்டி என்று சொல்லுவோம், அதாவது இந்த ஆண்குறியை பெரிதாக்குகின்ற சிகிச்சை முறைகள். ஆனால் அவ்வளவு பெரிய ஒரு பலன் கிடைப்பதாக தெரியவில்லை. அதே நேரத்தில் பெரிய சொஃபிஸ்டிகேட்டட் சென்டர், மிகவும் பிந்திய தொழில்நுட்பம் இருக்கின்ற நாடுகளிலே கூட இந்த ஆண்குறியை பெரிதாக்குகின்ற சிகிச்சைகள் இன்னுமே 100க்கு 100% நல்ல பயனை கொடுப்பதாக கண்டுபிடிக்கப்படவில்லை. என்ன நடைபெறும் என்றால், ஆண்குறி நாங்கள் வெட்டி சிகிச்சை, சத்திர சிகிச்சை, ஆப்ரேஷன் செய்கின்ற போது ஆண்குறியிலே தழும்பு ஏற்படும். அந்த தழும்பு பிற்காலத்திலே அவர் மனைவியில் இருக்கின்ற போது பாரதூரமாக வலி அவருக்கு ஏற்படுத்தும். எனவே ஒருபோதுமே இந்த சிறிய ஆண்குறி இருப்பவர்கள் மனதை தளர விடாதீர்கள். சாதாரணமாக உங்களை ஆண்குறி விரைப்படைத்த பிற்பாடு 7.7 சென்டிமீட்டர் அல்லது 2.75 அங்குலம் இருந்தாலே மிகவும் போதுமானது. எனவே கவலையை விடுங்கள். சிறிய ஆண்குறி மூலமாக உங்களுடைய பெண்ணை, உங்களுடைய மனைவியை நீங்கள் முற்றாக திருப்திப்படுத்த முடியும். அதே நேரத்தில் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், வாழ்க்கை வாழ்வது ஒரு தரம்தான், ஒரு தரம்தான், சந்தர்ப்பம், ஒரு சான்ஸ் தான் எங்களுக்கு கிடைக்கும். எனவே அந்த வாழ்வை நாங்கள் இனிமையாக வாழ்வோம். பெண்களுக்கு நேற்றும் கூட வந்த பெண்களுக்கு அறிவுறுத்தல், சிறிய வயதிலே அவற்றை கதையை கேட்டு இவற்றை கதையை கேட்டு உங்களுடைய கணவரையோ உங்களுடைய ஆண் துணையை விலத்தி இருக்க வேண்டாம். பிற்காலத்தில் 50-60 வயசு வருகின்ற போது ஒரு ஆண் துணையினுடைய தேவை உங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படும். என்றபடியால் வாழ்வை சந்தோஷமாக வாழ பழகுங்கள். இவ்வளவு காலம் நீங்கள் செய்கின்ற அனைத்து ஆதரவுக்கும் அது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.